வணக்கம். இணைந்திருப்பதில் எங்கின் முதல் தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 10:45 பிரதான செய்தி அறிக்கையுள்ளது. சர்வதேசத்தின் பல பாகங்களிலுமிருந்து சக்தி குளோபலோடு இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். Headlines. பிரதான அனுசரணை. My life, my family, my LOLC insurance. இன்று நள்ளிரவு முதல் பஸ் கட்டணங்கள் உயர்வு, குறைந்தபட்ச கட்டணத்தில் மாற்றமில்லை. கிளிநொச்சி இரணைத்தீவில் 190 குடும்பங்கள் குடியேற அனுமதி. மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் ஜாஸ்மின் சுகாவும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களும் ஸ்கைப் ஊடாக யாழில் கலந்துரையாடல். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் இணைந்து கொள்வார்கள். வடக்கு முதல்வர் தெரிவிப்பு. மத்திய அதிவேக வீதிக்காக சீனாவிலிருந்து பெறப்படும் $1 பில்லியன் கடனால் நாட்டிற்கு பயன் கிட்டுமா? கடன் சுமையினால் நாடு ஸ்திரமற்று போகும் என எச்சரிக்கை. சினேகபூர்வ ரக்பி போட்டியில் பங்கேற்க வருகை தந்து நோய்வாய்ப்பட்ட மற்றொரு இங்கிலாந்து வீரர் உயிரிழப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். கிளிநொச்சி இரணைத்தீவில் குடியேறுவதற்கு 190 குடும்பங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காணி உரித்துடைய குடும்பங்கள் அங்கு குடியேற முடியும் என மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் சுரேஷ் பொன்னையா தெரிவித்தார். மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் சுரேஷ் பொன்னையா, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமை நாயகம், பூநகரி பிரதேச செயலாளர் உள்ளிட்ட பலர் இன்று இரணைத்தீவுக்கு சென்றிருந்தனர். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் மாவட்ட இணைப்பாளர் டி கனகராஜ் உள்ளிட்ட குழுவினர் இன்று இரணைத்தீவில் தங்கியுள்ள மக்களை சந்தித்தனர். இவர்களுடன் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் RPR ராஜபக்ச, யாழ் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் SS ரணசிங்க உள்ளிட்ட குழுவினர் இரணைத்தீவு மக்களை சந்தித்தனர். இதன்போது இரணைத்தீவில் குடியேறுவதற்கு 190 குடும்பங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. காணி உரிமத்தில் ஏதேனும் பிணக்குகள் காணப்படுமாயின் அவற்றை நிவர்த்திப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் சுரேஷ் பொன்னையா குறிப்பிட்டார். பாதுகாப்பு மிக மிக முக்கியமானது. நீங்கள் இங்கு வந்து சேர்ந்த பின் உங்களுக்கு ஒரு இடையூறுகள் ஏற்படும் பட்சத்திலே உங்களது காணிகள் உங்களது கைக்கு கிடைக்கும் வரையில் நிறைய விடயங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றன. அரசாங்க அதிபர், உதவி அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், இவ்வாறு பல செயற்பாடுகள் இருக்கின்றன. உறுதிப்படுத்தப்பட வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. ஆதலால் அன்னளவாக கடற்படைக்கு ஒரு 6-7 ஏக்கர் காணி இந்த இடத்திலே தேவைப்படுகின்றது. அது உங்களுக்கு நிச்சயமாக உதவும். அந்த காணி தவிர, அதுவும் அந்த காணி அரசாங்க காணியிலே தான் பங்கு கொள்ளப்படும். உங்களது காணியிலே எந்த இடத்திலும் அது பங்கு கொள்ளப்படாது. 190 சிலர் ரெஜிஸ்டர் பண்ணி இல்லை, 183 177 லோட்ஸ் இருக்குது. அவைகள் உங்களிடம் கையளிக்கப்படுவதற்கு நாங்கள் உறுதி வழங்குகிறோம் என்று. கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலக பிரிவில் 2 தீவுகளை இணைத்த பிரதேசமே இரணைத்தீவு. யுத்தம் காரணமாக 225 குடும்பங்கள் 1992 ஆண்டில் இரணைத்தீவிலிருந்து வெளியேற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அங்கிருந்து வெளியேறிய மக்கள் இரணை மாதா எனும் புதிய கிராமம் ஒன்றை உருவாக்கி அங்கு குடியேறினர். ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதிலிருந்து இரணைத்தீவு மக்களும் தமது பூர்வீக நிலத்தில் மீள்குடியேற வேண்டும் என தொடர்ந்தும் கோரிக்கை விடுத்து வந்தனர். 1992 ஆண்டு இரணைத்தீவிலிருந்து வெளியேறிய தம்மை மீள்குடியமர்த்துமாறு இவர்கள் 359 நாட்களுக்கும் மேலாக சாத்வீக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரணைத்தீவு மக்களின் காணிகளை விடுவிப்பதற்கான அளவீட்டு நடவடிக்கை கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் முன்னெடுக்கப்பட்டது. இருப்பினும் காணி விடுவிப்பு தொடர்பில் எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படாத நிலையில் கடந்த மாதம் 23ஆம் தேதி இரணைத்தீவை பூர்வீகமாக கொண்ட 360 பேர் இரணைத்தீவை நோக்கி சென்றனர். அவர்களில் சிலர் நிரந்தரமாக தங்கியுள்ளதுடன் சிலர் தொழிலுக்காக அங்கு வந்து சென்று கொண்டிருந்தனர். இந்த நிலையிலேயே இன்று இரணைத்தீவில் தங்கியுள்ள மக்களை சந்தித்த மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் 190 குடும்பங்கள் இரணைத்தீவில் நிரந்தரமாக தங்குவதற்கு மீள்குடியேற்ற அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது. இதுகுறித்து இரணைத்தீவு மக்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நாங்கள் நிம்மதியாக செல்வத்தை அனுபவிக்க வந்திருக்கிறோம். எங்கள் வாழ்நாள் அளித்தாலும் வைக்க முடியாத செல்வமாக இருந்து எங்களை ஆசீர்வதிக்கின்றீர்களே. நிரம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை எப்படித்தான் சொல்றதுன்னு தெரியாம இருக்கிறது. அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை எங்களுக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு முரண்பாடின்றி உணர்வுபூர்வமாக சகல மக்களையும் ஒன்றிணைத்து நடாத்தப்பட வேண்டும் என்பதே அனைவரினதும் எதிர்பார்ப்பும் விருப்பமும் என வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார்.
முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனால் அழைப்பு விடுத்து அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் 18ஆம் தேதி காலை 11 மணிக்கு பொதுச்சூடர் ஏற்றப்படும் போது இறந்தவர்களை நினைவு கூறும் வகையில் எங்கிருந்தாலும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். வழிபாட்டு தலங்களில் ஆத்ம சாந்தி பூஜைகளிலும் ஈடுபட முடியும் என வடமாகாண முதல்வர் கூறியுள்ளார். 18ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை வர்த்தக நிலையங்களை மூடி தமது ஒற்றுமையை வெளிப்படுத்துமாறு வர்த்தகர்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பாடசாலைகள் மற்றும் வர்த்தக நிலையங்களில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும் எனவும் வடமாகாண முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். தனிப்பட்ட ரீதியில் கைகளில் கருப்பு கொடிகளை கட்டி தமது துயரத்தை வெளிப்படுத்தலாம் எனவும் வடமாகாண முதலமைச்சர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து காலை 7 மணிக்கு சைக்கிள் பேரணி ஆரம்பித்து பிரதான சுடர் ஏற்றப்படும் இடத்தினை வந்தடைவார்கள் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய துயர் நாளை உணர்வுபூர்வமாக நினைவுபடுத்த வேண்டும் எனவும் வடக்கு முதல்வர் வலியுறுத்தியுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவு தின தீப ஊர்தி பேரணி இன்று யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பமாகியது. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை முத்துமாரியம்மன் கோவில் வளாகத்திலிருந்து ஆரம்பமான தீப ஊர்தி பேரணி தென்மராட்சியை இன்று சென்றடைந்தது. இன்று முதல் மே மாதம் 18ஆம் தேதி வரை தொடர்ந்தும் பயணிக்க உள்ள இந்த தீப ஊர்தி பேரணி வடமாகாணத்தின் அனைத்து மாவட்டங்களினூடாகவும் பயணித்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடம்பெறவுள்ள பகுதியை சென்றடைய உள்ளது. இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 6.56 வீதத்தால் பஸ் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை வழங்கிய அனுமதி தொடர்பில் தனியார் பஸ் ஊழியர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். 20 வீத பஸ் கட்டண அதிகரிப்பு ஏற்படாவிடின் நாளின் நள்ளிரவு முதல் பணி பகிஷ்கரிப்பு மேற்கொள்ளப்படும் என தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைய 6.56 வீதத்தால் பஸ் கட்டணத்தை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டது. எனினும் குறைந்தபட்ச கட்டணம் அதிகரிக்கப்படவில்லை. இந்த கட்டண அதிகரிப்பு இன்று நள்ளிரவு முதல் அமுல்படுத்தப்படும். தனியார் மற்றும் அரச பஸ் சேவைக்கு பஸ் கட்டண அதிகரிப்பு அமலாகும். உண்மையில் 6.5 வீத அதிகரிப்புக்கு எங்களால் இணங்க முடியாது. மேலும் கட்டண அதிகரிப்புக்கு 1 வருட காலம் எதிர்பார்த்திருக்க வேண்டும். எதிர்பாராத விதத்தில் 6 அல்லது 7 ரூபாவால் டீசலின் விலை அதிகரிக்கப்படும் பட்சத்தில் எங்களால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு எங்களை பொருட்படுத்தாது செயற்படுகின்றமை தெளிவாகின்றது. இதற்கான முழுமையான பொறுப்பை நிமால் ஸ்ரீபால டி சில்வா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மக்களிடம் நாம் கோருகின்றோம். எங்களை குறை கூற வேண்டாம். அந்த புண்ணியம் செய்த அமைச்சர் எங்களை பொருட்படுத்தாததினால் எதிர்வரும் 17ஆம் தேதியிலிருந்து பஸ் போக்குவரத்திலிருந்து நாம் விலக வேண்டியுள்ளது. இந்த பஸ் கட்டண அதிகரிப்பு எங்களுக்கு விருப்பமில்லை. குறைந்தபட்சம் 15 வீதத்தால் அதிகரிக்கப்பட வேண்டும். அதுவரை தொடர் பகிஷ்கரிப்பில் ஈடுபட உள்ளோம். புதன்கிழமை நள்ளிரவுக்கு பின்னர் எந்த ஒரு பஸ்ஸும் சேவையில் ஈடுபடுத்தப்பட மாட்டாது. பஸ் தொழிற்துறை தற்போது சிதறடிக்கப்பட்டுள்ளது. மீண்டெழ முடியாதவாறு வீழ்ச்சியை கண்டுள்ளது. பஸ் தொழிற்துறையை பள்ளத்தில் வீழ்த்துவதற்கே இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது. அரசாங்கத்தின் நாசகார செலவுகளை மூடி மறைப்பதற்கு பஸ் உரிமையாளர்கள் மீது சுமையை திணிக்கின்றனர். இந்த முறைமைக்கு முழுமையாக நாங்கள் எதிர்ப்பை வெளியிடுகின்றோம். 20 வீத பஸ் கட்டண அதிகரிப்பு கட்டாயமானது. குறைந்தபட்ச கட்டணம் 15 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் ஏற்கனவே நாங்கள் கூறியதை போன்று 16ஆம் தேதி நள்ளிரவு முதல் நாடளாவிய ரீதியில் பஸ் உரிமையாளர்கள் சேவையிலிருந்து விலகுவார்கள். அதேபோல தொடர் பஸ் பகிஷ்கரிப்பும் முன்னெடுக்கப்படும். தனியார் பஸ்கள் பகிஷ்கரிப்பை மேற்கொண்டால் இலங்கை போக்குவரத்து சபையின் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களின் விடுமுறை உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டி வரும். எங்களிடம் உள்ள அனைத்து பஸ்களையும் சேவையில் ஈடுபடுத்த வேண்டிய தேவை ஏற்படும். இதுதான் துரிதமாக எங்களால் மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடாகும். அதன் பின்னர் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம். கிழக்குமான தொண்டராசிரியர்கள் 2 நாட்களாக முன்னெடுத்த சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட்டது. மாகாண ஆளுநருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஆசிரியர் நியமனம் தொடர்பில் குளறுபடிகள் காணப்படுவதாக தெரிவித்து தொண்டர் ஆசிரியர்கள் நேற்று இந்த போராட்டத்தை ஆரம்பித்தனர். கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக இந்த சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அண்மையில் தொண்டர் ஆசிரியர்களை நிரந்தர ஆசிரியர் சபையில் இணைத்துக் கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்ததுடன் 450 பேருக்கு அதன் அடிப்படையில் நியமனங்கள் வழங்குவதற்கான நேர்முக பரீட்சையும் நடத்தப்பட்டிருந்தது. எனினும் தற்போது வெளியாகியுள்ள பெயர் பட்டியலில் தமது பெயர்கள் உள்ளடக்க படவில்லை என தொண்டர் ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த பாடசாலைகளில் தொண்டாற்றியவர்கள் எந்தவித வேதனவுமின்றி யுத்த காலங்களிலும் சுனாமி காலங்களிலும் மிகவும் கஷ்டப்பட்டு
படிப்பித்த இந்த தொண்டராசிரியர்கள் தொடர்ச்சியாக 6-7 வருஷம் 2005 வரைக்கும் படிப்பித்திருக்கின்றார்கள். அவர்களை இந்த நடைபெற்ற நேர்முக தேர்விலிருந்து அவர்களை தூக்கி எறிந்திருக்கின்றார்கள். 190 வீதமானவர்களுக்கு நியமனம் கிடைக்க நியமன லெட்டர் வர இல்லை, தொண்டராசிரியர்களுக்கு வர இல்லை. ஆனால் 10 வீதமானவர்கள் தான் அதில் உள்வாங்கப்பட்டு இருக்காங்க. அடுத்த நாள் நடைபெற்ற 22ஆம் தேதி நடைபெற்ற இந்த நேர்முக பரீட்சையில் போலியான ஆவணங்களை தயாரித்து வந்த அவங்களுக்கெல்லாம் நியமனம் கிடைச்சிருக்கு. கிசிந்து වැරදි තෝරා ගැනීමක් சுயாதீன குழுவினால் தவறான தெரிவு இடம்பெற்றிருப்பின் அது தொடர்பில் எதிர்ப்பு தெரிவிக்கும் காலம் வந்துள்ளது. எமது மாகாணத்தில் உள்ள எந்த ஒரு பாடசாலையில் தொண்டராசிரியராக கடமையாற்றியிருந்தாலும் அந்த பாடசாலையில் அதற்கான சந்தர்ப்பத்தை குறித்த நபருக்கு கட்டாயமாக வழங்குவதற்கு நான் நடவடிக்கை எடுப்பேன். අනිවාර්යයෙන්ම ලබා දෙන්නට මම කටයුතු කරනවා. மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் ஜெஸ்மின் சூகா காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களுடன் ஸ்கைப் தொழில்நுட்பத்தின் ஊடாக இன்றைய தினம் கலந்துரையாடினார். வடமாகாண அமைச்சர் அனந்தி சசிதரனின் அமைச்சு அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் மாகாண அமைச்சர் அனந்தி சசிதரனும் கலந்து கொண்டிருந்தார். தமது உறவுகள் காணாமலாக்கப்பட்டவை தொடர்பில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் இங்கு வாக்குமூலம் வழங்கியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அத்துடன் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பிலான அலுவலகம் வேண்டாம் என காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் இதன்போது தெரிவித்துள்ளதுடன் மனிதுரிமை செயற்பாட்டாளரான ஜஸ்மின் சூகாவும் அதை வலியுறுத்தியுள்ளார். தோளோடு தோள் நின்று செயற்படுகின்றவர்களாக ஊடகவியலாளர் பிரான்சிஸ் கேரிசன் அம்மையாரும் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய முந்தின UN பேனலுடைய உறுப்பினராகிய சூகா ஜஸ்மின் அம்மையார் அவர்களும் மே 18, 2009 சரணடைந்தவர்கள் தொடர்பான பெயர் பட்டியலை லண்டனில் இந்த மாதம் வெளியிடுகின்றார்கள். இந்த மே 18 அன்று வெளியிடுகின்றார்கள். அந்த வெளியிடுவதற்கான முன்னேற்பாடாக இன்றைய தினம் மே 18, 2009 சரணடைந்தவர்களை நேரடியாக ஸ்கைப்பின் ஊடாக அவர் சந்தித்து இருக்கின்றார். உறவுகள் தாங்கள் எவ்வாறு தங்களுடைய குடும்ப உறவுகளை கையளித்திருந்தோம், யாரிடம் கையளித்திருந்தோம் என்ற செய்தியை அவருக்கு பகிர்ந்திருக்கின்றார்கள். அவரிடம் ஏற்கனவே இறுதிப் போரில் சரணடைந்தவர்களுடைய விவரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு யாழ் நகரை அழகுபடுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் நடைபெற்றது. வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் அரசு திணைக்கள பிரதிநிதிகள் மற்றும் ஆளுநருக்கு இடையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. யாழ்ப்பாணத்திலே ஒரு விசேஷமான காரணம் கண்டுகொள்ள முடியும். ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் இருந்தாலும் 10 மாதம் இடைவேளை இல்லாமல் வறட்சி இருக்கிறது. ஆயினும் இங்கே இருக்க மரத்திலே பச்சை நிறம் காணாமே போவாது. பூமியுள்ள நீர் எல்லாம் மரங்களுக்கு வேண்டிய போஷாக சக்தி கொடுக்கிறது. அந்த அனுகூலம் எடுத்து யாழ்ப்பாண நகரத்தை பச்சை நிறம் உடைய தோட்டமான மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மரநடுகை மாதத்தை வடமாகாணம் அறிமுகப்படுத்தி இருக்கின்ற வேளையிலே அன்றைய தினத்திலே நாங்கள் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய பசுமையை பேணும் விதமாக வடமாகாண அமைச்சு, எங்களுடைய ஆளுநர் அலுவலகம் மற்றும் யாழ்ப்பாண மாநகர சபை இணைந்து யாழ்ப்பாண நகரை பசுமையாக்குகின்ற ஒரு நடவடிக்கைக்காக எதிர்வரும் 5ஆம் தேதியை நாங்கள் தெரிவு செய்து அந்த நாளிலே குறிப்பிட்ட சில வீதிகளை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். உலகளாவிய ரீதியிலே இந்த சுற்றுச்சூழல் என்பது மிக மோசமாக பாதிப்படைந்து வருகின்ற இந்த நேரத்தில் நாங்களும் அந்த எங்களுடைய நாட்டிலே கூட சுற்றுச்சூழல் மிக மோசமாக பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்ற வேளையில் நாங்களும் அதனுடன் இணைந்து அதற்கான எங்களுடைய பங்களிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த நாட்டினுடைய ஒரு முக்கியமான கோரிக்கையை நாங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். வடமாகாண மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பில் இன்றைய தினம் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பில் வடமாகாண மீனவர்களுக்கும் வடமாகாண விவசாய மீன்பிடி அமைச்சர் சிவனேசனுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. நாட்டுக்கென்று ஒரு கொள்கை இருக்கும் என்றால் அது எல்லோருக்கும் சமனாக இருக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய அரசு தான் தடை செய்யப்பட்ட தொழிலை அறிவிக்கின்றது என்று சொன்னால் அதை பிடிப்பதற்கு எல்லோரும் அதிலே சமனாக இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் அதை செய்வதில்லை. ஏனைய இனத்தவர்களால் செய்ய முடிகின்றது.
மாற்றான் தாய் பிள்ளைகளாக பார்க்கப்படுகின்றோம். இதுதான் உண்மையான விடயம். மண்ணெண்ணெய் முன்பு இருந்தது போல மண்ணெண்ணெய்க்கு விலையை குறைப்பது தான் அதுக்கு சிறப்பான ஒரு விடயமாக இருக்கும். சாதாரண மக்களை பாதிக்காத வகையில் அவர்கள் கூறுகின்ற விடயம் மண்ணெண்ணெயை விலை குறைக்கிறதால அந்த மண்ணெண்ணெயை வேறு தேவைகளுக்காக பஸ்கள் போன்றவை பயன்படுத்துறது ஒரு காரணம் சொல்லி கொண்டிருந்தாலும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு வேறு வழிகள் இருக்குது. இந்த மக்கள் பாதிக்கின்ற விலை ஏற்றத்தை நிச்சயமாக அந்த மக்கள் மேலே ஒரு அழுத்தத்தை பிரயோகிப்பதை நிறுத்த வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. இயற்கை அழகை ரசிப்பதற்காய் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மலையகத்தில் திரண்டாலும் அங்கு வாழ்கின்ற மக்களின் வாழ்வியல் இன்றும் சமூகத்தின் பல கேள்விகளுக்கே வித்திடுகின்றது. மலையகத்தின் அநேகமான பகுதிகளில் இன்றளவும் மண்ணெண்ணெய் பயன்பாட்டை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அரசாங்கம் 57 ரூபாவால் மண்ணெண்ணெயின் விலையை அதிகரித்து தற்போது 101 ரூபா விலை நிர்ணயித்திருக்கின்றது. இருந்த போதிலும் புகவந்தலாவை உள்ளிட்ட இந்த பெருந்தோட்ட பகுதிகளில் எரிபொருள் நிரப்பு நிலையம் இல்லை. ஆகவே இந்த மக்கள் 125 ரூபாய் தொடக்கம் 150 ரூபாய் வரையான விலையை கொடுத்து 1 லிட்டர் மண்ணெண்ணெயை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. நாளாந்தம் 500 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை பெறுகின்ற மக்கள் இதனால் பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்திக்க நேரிட்டுள்ளது. காலனித்துவ ஆட்சியில் அமைக்கப்பட்ட தொடர் குடியிருப்புகளில் 10 அடி அறையில் வாழ்க்கையை நகர்த்தும் இவர்கள் எதிர்நோக்கும் சவால்களோ ஏராளம். இந்த நிலையில் மண்ணெண்ணெய் விலையேற்றம் இவர்களின் பொருளாதார சுமையை மேலும் அதிகரித்துள்ளது. 500 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை கொண்டு அன்றாட தேவைகளை நிறைவேற்றுவதில் சவாலை எதிர்கொண்டுள்ள இவர்கள் வசதிக்கேற்ப கால்நடை வளர்ப்பு, வீட்டுத் தோட்ட செய்கை போன்றவற்றிலும் ஈடுபட்டுள்ளனர். அநேகமான வீடுகளில் உணவு சமைப்பதற்காக பெரும்பாலும் விறகு அல்லது மண்ணெண்ணெயை பயன்படுத்தப்படுகிறது. தொடரும் மழையால் மண்ணெண்ணெயின் தேவைப்பாடும் அதிகரித்துள்ளது. ஏற்கனவே அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ள நிலையில் எரிபொருள் விலையேற்றத்தை சமாளிக்க முடியாதுள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். லாமனையில் 10 லிட்டர் வாங்குவோங்க. ஒரு நேரம் எங்களுக்கு டைம் பத்தாட்டி அதிலே சோறாக்குவோம், கறி சமைப்போம், நீ தண்ணி சுட வைப்போம், இப்படி எல்லா வேலையும் அதில் செய்வோம். லாமன் 1 லிட்டர் 120 ரூபா 125 ரூபா போடுவாங்க. சில இடத்துக்கள்லையும் செட்டில் வாங்கினா அதோட குறைவான விலைக்கும் வாங்கலாம். நாங்கள் செட்டுக்கு போகிறதுக்கும் ஏட்டன் தானே நாங்கள் போகணுங்க. அப்போ ஏட்டன் போகிறதுக்கு எங்களுக்கு பத்தாது. எங்களுக்கு மாதத்துக்கு எப்படி 2000 ரூபாய்ட்ட போயிடும் லாமனைக்கு. இப்போதைக்கு சம்பளம் ஒரு நாள் சம்பளம் அடிப்படை சம்பளம் 500 ரூபா தான் கிடைக்கிது. எங்களுக்கு மொத்த சம்பளமே 9000 10,000 கீழே தான் வருது. நாங்கள் அதை கொண்டு ஜீவனானி நடத்தணும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் பாடசாலைகளுக்கு செலவழிக்கணும். மண்ணெண்ணெயிலெல்லாம் விலை ஏறிக்கிட்டு, பெட்ரோல் விலை ஏறி போகுது. தேங்காய் ஒன்று 90 ரூபா 95 ரூபா அதிகப்படியான விலையில் வைக்கிறாங்க. அரிசியிலேருந்து மாவுலேருந்து தேங்காயிலேருந்து மா பாக்கெட்லேருந்து உப்புலேருந்து எல்லாமே விலை கொடுத்தாங்க. இப்போ என்னத்தை வாங்கி திங்கிற? கொட்டும் மழையிலும் தேயிலை செடிகளுக்கு மத்தியில் தமது உறவுகளின் பசியை போக்குவதற்காக இயற்கையுடன் போராடி வருகின்றனர் மலையக மக்கள். 500 ரூபாய் அடிப்படை சம்பளத்திற்காக இன்றைய தினம் கூட மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் தமது செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அண்மையில் ஏற்பட்ட எரிபொருள் விலையேற்றம் காரணமாக மக்கள் பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் இவர்களுக்கு நண்பகல் உணவை உட்கொள்வதற்கு கூட வசதி இல்லாத ஒரு சூழல் இங்கே காணப்படுகிறது. நேற்றைய தினம் பிரதமர் அலுவலகம் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருந்தது. மத்திய அதிவேக வீதியின் முதற்கட்ட நிர்மாண பணிகளுக்காக சீன அரசாங்கம் $1 பில்லியன் கடனுதவியாக வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த $1 பில்லியன் கடன் உதவி உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கும் ஒரு செய்தியா? அது தொடர்பாக மக்கள் மகிழ்ச்சி அடைய முடியுமா? மத்திய அதிவேக வீதியின் முதல் கட்ட நிர்மாண பணிகளுக்காக $1 பில்லியன் கடனை வழங்குவதற்கு சீனா தயாராகியுள்ளதாக பிரதமர் அலுவலகம் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. சீன தூதுவர் பிரதமரை சந்தித்த சந்தர்ப்பத்தில் இந்த நற்செய்தியை கூறியதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. $1 பில்லியன் கடனை பெறுவது மகிழ்ச்சி அடையக்கூடிய விடயமா? மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக நாட்டை பொறுப்பேற்ற 2005ஆம் ஆண்டு இலங்கையின் மொத்த கடன் 2222 பில்லியன் ரூபாவாகும். ராஜபக்ச ஆட்சி காலத்தின் 2010ஆம் ஆண்டு அந்த கடன் தொகை 4590 பில்லியன் ரூபாவாக அதிகரித்தது. அவர் தேர்தலில் தோல்வியடைந்து தற்போதைய அரசாங்கம் நாட்டை பொறுப்பேற்ற 2015ஆம் ஆண்டு நாட்டின் முழு கடன் தொகை 7391 பில்லியனாக காணப்பட்டது. தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் 2017ஆம் ஆண்டு நிறைவின் போது 10,313 பில்லியன் ரூபாவுக்கு அரசு கடன் உயர்வடைந்திருந்தது. அரசு வருமானம் குறைந்த அளவில் காணப்படுவதே கடன் சுமை அதிகரிப்பிற்கு காரணம் என இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டுகிறது.
அந்த வருமானம் கடந்த வருடங்களில் நாட்டின் நாளாந்த செலவுகளுக்கு போதுமானதாக காணப்படவில்லை என மத்திய வங்கி குறிப்பிடுகிறது. பாரிய திட்டங்களுக்காகவும் இதற்கு முன்னர் பெறப்பட்ட கடன் தவணைகளை செலுத்துவதற்காகவும் நாட்டின் அன்றாட செலவுகளுக்காகவும் மீண்டும் கடன் பெறும் நிலை ஏற்பட்டது. மத்திய வங்கியின் புள்ளி விவரங்களுக்கு அமைய 2018ஆம் ஆண்டு நாட்டின் அரச கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 77.6% காணப்பட்டது. அரசுகளுக்கிடையே நிவாரண அடிப்படையில் உதவிகளை பெற்றுக்கொள்ளுதல், நிர்மாணங்களை செயற்படுத்தி கைமாற்றுதல் அல்லது நிர்மாண பணிகளை முன்னெடுத்தல் போன்ற உபாய மார்க்கங்களினூடாக அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்தல், அதிக வட்டி வீத கடனை பெற்று வீதிகளை நிர்மாணித்தல் போன்ற செயற்பாடுகள் நாட்டிற்கு சாதகமாக அமையுமா? $1 பில்லியன் பெறப்பட்டுள்ளது. $1 பில்லியன் வாங்கிவிட்டு திரும்பி பார்த்தால் உடனேயே அது முடிவடைந்துவிடும். 2018ஆம் ஆண்டு $4 பில்லியன் கடன் செலுத்த வேண்டியுள்ளது. அந்த கடனை செலுத்துவதற்கான நிதியை தேட வேண்டும். கிராமத்தில் உள்ளவர்கள், வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் 10% வட்டிக்கு வழங்குகின்றனர். இந்த அரசாங்கமும் அவ்வாறுதான் கடனை பெறுகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் 3300 பில்லியன் கடனை பெற்றுள்ளனர். ஒரு நாளைக்கு 300 கோடி கடன் பெற்றுள்ளனர். அரசாங்கம் அனைத்தையும் விற்பனை செய்து இறுதியில் வருமானம் ஈட்டும் அரசு நிறுவனங்களையும் விற்பதற்கு தயாராக உள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்தில் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் கடனற்ற நாட்டினை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. மத்திய வங்கியின் அறிக்கையை பார்க்கின்ற போது கடனை திருப்பி செலுத்த வேண்டிய வருடங்களாக 2018, 2019, 2020ஆம் ஆண்டுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. பாரிய கடன்களை பெற்றுள்ள போது தொடர்ந்தும் அரசாங்கம் கடனை பெறுவதனூடாக நாடு பாரிய கடன் சுமைக்குள் தள்ளப்படும். பொருளாதார நிலை வீழ்ச்சியடையும். அபிவிருத்தியின் முக்கியத்துவத்தினை இந்த அரசாங்கம் இன்னும் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை என நான் நினைக்கிறேன். பிரதமர் இலங்கைக்கு சிறந்த செய்தி ஒன்றை வழங்கியுள்ளார். $1 பில்லியன் சீனாவிடமிருந்து கடனாக கிடைத்திருக்கிறது. முன்பிருந்தவர்கள் பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியாது என கூறிக்கொண்டு நாங்கள் அதனை விட கடனை பெற்றுள்ளோம். $1 பில்லியன் வழங்கப்படுவது எதற்காக? சீன நிறுவனத்தினை நாட்டுக்கு கொண்டு வந்து அங்கிருக்கும் தொழிலாளர்களை இங்கு கொண்டு வந்து இலங்கையர்களுக்கு தொழில் இல்லாமல் அவர்கள் சீனர்கள் தொழில் புரிவார்கள். இடங்களை சுவீகரித்தவர்களின் நிலை என்ன? வீடில்லாது போனவர்களின் நிலை என்ன? அதற்கான நட்டஈட்டினை யார் வழங்குவது? நமது எதிர்கால சந்ததிக்கேனும் இந்த கடனை கட்டி முடிக்க முடியுமா? In the case of Najib, what he does is பலருக்கு சீனா முதலிடுவதில் விருப்பமில்லை. நாங்கள் மலேசியர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். நாட்டின் பகுதிகளை விற்பனை செய்வதற்கான அவசியம் எங்களுக்கு இல்லை. வெளிநாட்டு நிறுவனங்கள் ஜோகூர் நகரில் அபிவிருத்தியில் ஈடுபடுகின்றன. தமது நாட்டில் வெளிநாட்டவர்கள் அதிக அளவில் வசிப்பதற்கு எந்த ஒரு நாடும் விரும்புவதில்லை. ஐரோப்பாவில் வெளிநாட்டவர்கள் நுழைவதை தடுப்பதற்கு எல்லையிடுகின்றனர். இவ்வாறான முதலீடுகளில் நமது நாட்டுக்கு எதுவும் கிடைப்பதில்லை. நமது நாட்டு மக்களுக்கு தொழிலும் கிடைக்காது. அண்மையில் கைச்சாத்திடப்பட்ட சிங்கப்பூர் இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பில் துறைசார் நிபுணர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். சிங்கப்பூர் இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் நாட்டின் தொழில்துறையில் பாரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் துறைசார் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் ஒன்றிணைந்த வர்த்தக சங்கம் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றினை இன்றைய தினம் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த சுதந்திர ஒப்பந்தம் நாட்டிற்குள் மாபெரும் ஊழல் இடம்பெற வாய்ப்பளிக்கும். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 3000 பொருட்களுக்கு 1 வருடம், 4 வருடங்கள், 10 வருடங்கள் மற்றும் 15 வருடங்களுக்கு இறக்குமதி தீர்வை விலக்களிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக நெல்லுக்கு இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 12 வருட வரி விலக்களிக்கப்பட்டுள்ளது. சில வருடங்களுக்கு இறக்குமதி தீர்வை இன்றி நாட்டிற்குள் பழங்கள் இறக்குமதி செய்யப்படும். சில வேளைகளில் இந்த தீர்வை விலக்கு தேங்காய் விலையிலும் தாக்கம் செலுத்தும். இறக்குமதி வரிகள் செயற்பாட்டு முறையின் பிரகாரம் குறைக்கப்படும் என அவர்கள் தெரிவிப்பது இப்பொழுதுள்ள வரிகளுடன் தமது பாக்கெட்டை நிறைத்து விட்டார்கள் என்பதாகும். இதுவே எதிர்காலத்தில் நாட்டின் பாரிய ஊழலாக பதிவாகலாம். அரசாங்கம் 3 விடயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வர்த்தக கொள்கை சர்வதேச முறைமையில் தோற்றம் பெற வேண்டும். நாடு எதிர்நோக்கும் இழப்புகள் தொடர்பில் எதிர்கொண்டு அதன் பின்னர் தீர்மானங்கள் எட்டப்படும் என அவர்கள் தெரிவித்திருந்தனர். தொழில்சார் நிபுணர்களின் தொழிற்பாட்டு கட்டமைப்பு உரிமம் பேணப்படவில்லை. அவர்கள் அவர்களது வாக்குறுதிகளை முற்றுப்பெற வைக்கவில்லை. இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடுவதற்கு முன்னர் உள்நாட்டு தொழில்சார் அங்கத்தவர்களின் கருத்துக்களை கேட்டறிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காதது மற்றும் சுட்டிக்காட்டப்பட்ட பாதிப்புகளை தான் தோன்றித்தனமாக மறந்துவிட்டமை தொடர்பிலும் இங்கு விமர்சிக்கப்பட்டது. எமது வாக்குகளாலேயே தெரிவு செய்யப்பட்ட இந்த நாட்டின் நலன் விரும்பிகள் எமது மக்களை நம்புவதில்லை. எனினும் இந்த வழியில் செயற்படாமல் சரியான பாதையில் பயணித்தால் நாங்கள் உங்களுடன் ஒன்றித்து கைகோர்ப்போம்.
ஆனால் அவர்கள் இந்த நாட்டின் மக்கள், கல்வியலாளர்கள் மற்றும் துறைசார் நிபுணர்களை ஒதுக்கியே பயணிக்கின்றனர். இந்த நாட்டின் அரசியல்வாதிகள் தாம் விரும்பியதையே செய்கின்றனர். தமது சுய நிகழ்ச்சி நிரலிலேயே அவர்கள் செயற்படுகின்றனர். சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை பொருட்கள் தேவையினை நமது இறக்குமதியையும் அதிகரிக்க வேண்டும். அவர்களது இறக்குமதி அதிகரிப்பதற்கு சிங்கப்பூருக்கு எந்த தடையும் இருக்காது. இது முற்றிலும் ஜனநாயக நாடு. சிங்கப்பூர் நமது நாட்டிற்கு பொருட்களை அனுப்ப எந்த தேவையும் கிடையாது. 20-30 வருடங்களுக்கு முன்னர் இங்கிருந்த அரசியல்வாதிகள் தொழிற்துறைகளை மேம்படுத்தவும் நாட்டை தன்னிறைவுள்ள நாடாக மாற்றவும் எண்ணம் கொண்டிருந்தனர். ஆனால் இன்று அமைச்சர் மலிக் சமரவிக்ரம நாட்டை தனது சொந்த உடைமையாக்க முயற்சிக்கின்றார். சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையூடாகவும் இதுவே இடம்பெறும் என்பதை நாம் அறிகின்றோம். இந்த நாட்டின் மக்கள் மாற்றப்படுகின்றனர். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். எதிர்வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள விசேட பொதுச்சபை கூட்டத்தில் நிர்வாக காலத்தை 12 மாதங்களுக்கு நீடிக்க எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் விளையாட்டுக் கழகங்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிறுவன தேர்தலை இம்மாதம் 19ஆம் தேதி நடத்துவதற்கு இதற்கு முன் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. தேர்தல் குழுவை நியமிக்கும் செயற்பாடு இடம்பெறாத காரணத்தால் சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் இம்மாதம் 19ஆம் தேதி விசேட பொதுசபை கூட்டத்தை நடத்தி தேர்தல் குழுவை நியமிக்குமாறு இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு அறிவித்தார். அதற்கமைய இம்மாதம் 19ஆம் தேதி இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் விசேட பொதுசபை கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் தமது நிர்வாக காலத்தை 12 மாதங்களுக்கு நீடிக்க இலங்கை கிரிக்கெட் அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர். நீதிமன்ற உத்தரவின் பிரகாரமோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ தேர்தல் பிற்போடப்பட்டால் தற்போதைய நிர்வாகத்தை 12 மாதங்களுக்கு நீடிக்க உள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளது. என்றாலும் வருடாந்த பொதுசபை கூட்டத்தில் மாத்திரமே அவ்வாறு நிர்வாக காலத்தை நீடிக்க முடியும் என விளையாட்டுத்துறை சட்டத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. 1973 25ஆம் இலக்க விளையாட்டுத்துறை சட்டத்துக்கு முரணாக நிர்வாக காலத்தை நீடிக்க தற்போதைய நிர்வாகம் முயற்சிப்பது தொடர்ந்தும் பதவியில் நீடிக்கவே அன்றி வேறு எதற்காக? இந்த நாட்டு கிரிக்கெட்டின் பொற்காலத்துக்கு அத்திபாரமாக திகழ்ந்த ஆனா புஞ்சியேவா போன்றவர்கள் இதற்கு மீண்டும் நியமிக்கப்பட வேண்டியது அவசியமாகும். இலங்கை கிரிக்கெட் நிர்வாக சபையின் யாப்பையும் வரையறைகளையும் புதிதாக ஈற்றுவதன் ஊடாக இந்நாட்டு கிரிக்கெட் விளையாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என இலங்கை அணியின் முன்னாள் தலைவரான குமார் சங்கக்கார தெரிவிக்கின்றார். இன்று மாலை விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களிடம் அவர் இது தொடர்பில் தெரிவித்தார். சகல சந்தர்ப்பங்களிலும் கிரிக்கெட் நிர்வாக சபையின் யாப்பையும் வரையறைகளையும் சரியான முறையில் புதிதாக இயற்றுவதற்கு சந்தர்ப்பம் உள்ளது. அந்த சந்தர்ப்பத்தை உரிய முறையில் பயன்படுத்தி அவற்றை இயற்றினால் ஒவ்வொருவரை குறிவைக்க தேவையில்லை. இந்த நபர் அந்த நபர் என்று இலக்கு வைக்கவும் தேவையில்லை. யார் வந்தாலும் கிரிக்கெட் விளையாட்டும் யாப்பும் முன்னோக்கி கொண்டு செல்ல பலம் வாய்ந்து காணப்படும். மற்றொரு விளையாட்டுச் செய்தி. ஸ்நேகபூர்வ ரக்பி போட்டியில் பங்கேற்பதற்காக இலங்கைக்கு வருகை தந்ததன் பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 2வது வீரர் இன்று உயிரிழந்தார். இதேவேளை முதல் வீரரின் உயிரிழப்பிற்கான காரணம் இன்றைய தினம் வெளியாகியது. ஸ்நேகபூர்வ ரக்பி போட்டி ஒன்றில் பங்கேற்பதற்காக பிரித்தானியாவிலிருந்து 22 வீரர்களை கொண்ட குழாம் ஒன்று இலங்கைக்கு வருகை தந்திருந்தது. அந்த குழாத்திலிருந்த ஒரு வீரர் திடீரென உயிரிழந்ததாக நேற்று முன்தினம் செய்தி வெளியானது. எவ்வாறாயினும் அந்த வீரர் அதிக அளவில் போதை வஸ்தையும் மதுசாரத்தையும் பயன்படுத்தியிருப்பதன் காரணமாகவே இந்த உயிரிழப்பு இடம்பெற்றுள்ளதாக நீதிமன்ற சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வீரர் இறுதியாக கொழும்பில் இருக்கும் இதுபோன்ற ஒரு இரவு விடுதிக்கு சென்றிருந்தார் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகாமையாளர் மற்றும் 22 வீரர்கள் கொண்ட ரக்பி குழாம் கடந்த வாரம் இலங்கைக்கு வருகை தந்துள்ளது. கடந்த 12ஆம் தேதி கொழும்பில் நடைபெற்ற ஸ்நேகபூர்வ ரக்பி போட்டித் தொடரில் அவர்கள் பங்கேற்றிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். அவர்கள் விளையாட்டரங்கில் இடம்பெற்ற ராபோசன விருந்திலும் கலந்து கொண்டுள்ளனர். அதன் பின்னர் அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு சென்று சனிக்கிழமை இரவு 10:30 அளவில் கொள்ளிப்பட்டியில் உள்ள இரவு விடுதிக்கு சென்றிருப்பதாக போலீஸ் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மறுநாளான ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4 மணியளவில் ஹோட்டலுக்கு திரும்பிய வீரர்களில் இருவருக்கு மூச்செடுப்பதில் சிரமம் ஏற்பட்டதால் குறித்த இருவரும் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் பகல் 12 மணியளவில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் போலீஸ் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 26 வயதுடைய ஹாவர்ட் தோமஸ் ஆண்ட்ரூ எனும் வீரரை உயிரிழந்ததாக போலீஸ் அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த உயிரிழப்பு குறித்து வருத்தமடைவதாக அந்த அணியின் தவிசாளரான ரிச்சர்ட் விக்கின்சன் தனது அணியின் இணையதளத்தில் தெரிவித்துள்ளார். BBC உட்பட சர்வதேச ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளன. இதேவேளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மற்ற வீரரான 27 வயதுடைய பெட் தோமஸ் ரீட் இன்று மாலை உயிரிழந்தார். அந்த விளையாட்டுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் தினத்திற்கான அனைத்து செய்தி அறிக்கைகளும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.